ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு டம்ளரில் அளந்து எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் ரவையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெடி பண்ணி. இப்போது அந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அந்த பருப்பு கொஞ்சம் கடிப்பட்டுதுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமாவில் எப்போவுமே. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், இது ஆப்ஷனல் தான். பருப்பு சேர்த்தே நீங்கள் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பருப்பு லைட்டாக வதங்கின உடனே கொஞ்சம் கலர் மாறின உடனே நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிடுங்க. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் ரவைக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தேன், அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் போட்டு நல்லா அந்த பச்சை மிளகாய் கூடயே நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆகணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். சில பேருக்கு ரவை உப்புமா பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கவங்க குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். காலையில் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டு ரவை உப்புமா தான். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையானது எல்லாமே போட்டாச்சு. இப்போ உப்பு மட்டும் தான் நம்ம போட வேண்டியது இருக்குது. நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க. இப்போ ஒரு டம்ளர் ரவைக்கு நான் 3 பங்கு தண்ணி ஊற்றுவேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். உப்பையும் போட்டு கலந்து விட்டுருங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் ரவைக்கு. அப்போ தான் கொஞ்சம் இலகுன மாதிரி வரும், இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக கேக் மாதிரி ஆகிடும். நம்ம எப்போவுமே ரவையை போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் போடணும். இந்த டம்ளரில் தாங்க நான் அளந்து எடுத்திருக்கேன். இப்போ இதிலே 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 2 3 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சு நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் ரவை போட போகிறோம். ரவை போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பக்கம் ரவையை கொட்டிக்கிட்டு ஒரு பக்கம் கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியாகிடும் ரவை. கொஞ்சம் தளத்தலன்னு இருக்கும் போதே நம்ம ஹாட் பேக்கில் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கோங்க. இப்போ நான் மூடி வச்சுட்டேன். இப்போ அது கொதிக்குதான்னு நல்லா திறந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது தண்ணி. இந்த நேரத்தில் நம்ம ரவையை சேர்த்துக்க வேண்டியது தாங்க. சேர்த்துட்டேன் நான் எல்லா ரவையுமே. சிம்மிலே வச்சுக்கோங்க, ஃபுல்லில் வச்சிடாதீங்க, கையிலலாம் திரிச்சிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே அந்த தண்ணி எல்லாமே இறுக்கிட்டோங்க. நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் இதே ஸ்டைலில் ரவை உப்புமா செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், அந்த தண்ணி கம்மியாகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 2 வாட்டி கலந்துகிட்டே இருக்கும் போதே அந்த தண்ணி அப்படியே கம்மியாகிட்டே இருக்கும். அப்புறமா நம்ம அப்படியே ஹாட் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தாங்க. கொஞ்சம் தளத்தலன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா கொஞ்சம் சைட் டிஷ் ஒரு சட்னியோ இல்லை சாம்பாரோ ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் உப்புமாவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் சைட் டிஷ் பண்ணிக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு சிலர் சர்க்கரையில் கூட சாப்பிடுவாங்க ரவை உப்புமா. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஹாட் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. பாருங்கள், எப்படி நல்லா தளன்னு வந்திருக்குது. ரொம்ப கட்டியெல்லாம் வராது, சூப்பராக இருக்குது பாருங்கள் ரவை உப்புமா பார்க்குறதுக்கே. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபோட்டோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.